சித்தார்த்த கௌதமரின் பிறந்த நாளை முன்னிட்டு இன்று உலகின் பல நாடுகளில் விசாக தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. அவரது உயரிய போதனைகளையும் சிந்தனைகளையும் நினைவு கூறும் வகையில் இன்று காலை முதலே பல புத்தர் ஆலயங்களில் பக்தர்கள் வழிபாடுகளில் ஈடுபட்டனர். ஸ்லாங்கூர் சிரண்டாவில் உள்ள ஜின்லோங் ஷான் வான் ஃபூஷி புத்தர் ஆலயத்திலும் விசாக தினம் சிறப்பாக அனுசரிக்கப்பட்டது. சுமார் 40 ஆண்டுகளுக்கும் மேலான இந்த ஆலயத்தின் விசாக தின வழிபாட்டில் அப்பகுதியில் வசிக்கும் சீனர்களும் இந்தியர்களும் கலந்து கொண்டனர். ஒவ்வொரு ஆண்டும் விசாக தினத்தன்று காலை தொடங்கி மாலை வரை தொடரும் வழிபாட்டில் சுமார் 2000 பேர் கலந்து கொள்வார்கள். இம்முறை தொடர் விடுமுறை என்பதால் மக்கள் கூட்டம் சற்று அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அவ்வாலயத்தின் நிர்வாக அதிகாரி லிம் பூன் ஹி தெரிவித்தார். வழிபாட்டில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் ஆலயத்தின் சார்பில் இலவசமாக உணவுகள் வழங்கப்பட்டது. இந்த புனித நாளை முன்னிட்டு தேசிய இரத்த வங்கியுடன் இணைந்து இரத்த தான முகாமும் நடைபெற்றதாக அவர் கூறினார். So on our temple every year we have Buddha bathing every year. Then light candlelight offering, blood donation campaign to raise the awareness for the health and this dana, because dana is a kind of offering. Then also we have some fruit procession. We will participate in the KL Selangor in Brickville Mahavihara. We will join the KL Selangor Vesak Day program. இதனிடையே விசாக தின வழிபாட்டில் கலந்து கொள்வதன் மூலம் மன அமைதியும் நேர்மறை எண்ணங்களும் கிடைப்பதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். இங்கே இந்தியர்கள் சீனர்கள் எல்லாம் ஒத்துமையா ஒரு வித்தியாசமான சூழ்நிலை வருஷம் இங்கே கண்டிப்பாக இந்த பெருநாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல விதமான மக்கள்கள் ஒத்துமையாக வர்ற ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான இடம். ஸோ ரத்தம் தானம் எல்லா ப்ரோக்ராமும் சரி, இங்கே நம்ம ஒரு மலேசியர்களாக ஒரு மனிதர்களாக என்னென்ன முக்கியமோ அதெல்லாம் இங்கே நடக்குது. நம்மளோட ஒத்துமையை இங்கே ஒரு சிம்பிளாக காமிக்கிறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு வருஷமும் நான் இந்த புத்தர தினத்தில் நான் கலந்துக்குவேன். பிறந்த நாளை ஒட்டி இங்கே போகிறதுனால ஒரு மனசு ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனையை போட்டுட்டு நல்ல ஒரு மனசுக்கு ஒரு அமைதி. அந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நமக்கு நம்ம நினைச்ச காரியங்களை நினைச்சபடி நடக்கும். யூஸ்வலி நான் எவ்ரி இயர் நான் இங்கே வருவேன். இங்கே மட்டும் இல்லாமல் நான் மலாக்காவில் படிக்கிறனா கூட அங்கே உள்ள புத்திஸ்ட் டெம்பிள் கூட நான் போவேன். ஸோ இந்த மாதிரி புத்திஸ்ட் டெம்பிள் வெசாடேக்கெல்லாம் போகிறதுனால ஐ ஃபீல் லைக் ரொம்ப மன அமைதி கிடைக்கும். ஏன்னா நிறைய மக்கள் இங்கே பார்க்கறதுனால ஸோ ஐ ஃபீல் ஸோ காம், லைக் த இன்னர் பீஸ் அந்த மாதிரி கிடைக்கும்ல. அப்புறம் நான் தண்ணி எடுத்துகிட்டு போவேன். நான் கொஞ்சம் டொனேட் பண்ணுவேன். என்னால் முடிஞ்சது ஒரு உண்டியில் கொஞ்சம் டொனேட் பண்ணுவேன். பிரயத்தனம் பண்ணிட்டு போயிடுவேன். அதாவது இது எப்படி நம்ம ஃபீல் பண்ணுவோம்னா, புத்தரை குளிப்பாட்டி அந்த புனிதமான நீர்னு சொல்கிறது, இதை நம்ம எடுத்துகிட்டு போய் வீடுகளில் தெளித்தோம்னா நம்பிக்கை எப்படின்னா நல்லது ஒரு நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. இது நாங்கள் வருஷம் விசா டேக்கு நார்மலாக கோயிலுக்கு வருவோம். இதுமாதிரி டெம்பிளுக்கு நார்மலாக சாமிலாம் கும்பிட்டுட்டு ஸோ நாங்கள் இங்கே எங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியில் நிறைய கிடைக்கும். ஸோ அந்த பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கும்ல. அதோடு சீனர்களும் இந்தியர்களும் இனபேதமின்றி ஒற்றுமையாக வழிபாடுகளை மேற்கொள்வதால் இந்த வழிபாடு சமூக ஒற்றுமையையும் மேலோங்கச் செய்வதாக அவர்கள் தெரிவித்தனர். விசாக தினம் கருணை, அமைதி, நல்லிணக்கம் ஆகியவற்றை உலகிற்கு எடுத்துரைக்கும் நாளாக அமைகின்றது. இன்றளவும் மக்களின் வாழ்விற்கு புத்தரின் போதனைகள் வழிகாட்டியாக அமைகின்றன. இந்த போதனைகளை பின்பற்றி காலத்திற்கு ஏற்ப வாழ்வை நெறிப்படுத்திக் கொள்வோம். பர்னாமா தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஃபைரேலுடன் நான் பவித்ரா சுப்பிரமணியம்.